இன்றைக்கி நம்ம இலை புரோட்டா செய்யலாம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம புரோட்டா செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் வந்து 2 கப்பு மைதா மாவில் 1 முட்டை, ஒரு 1/4 டம்ளர் பாலையும் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பையும் போட்டுக்கிட்டேன். இப்போ 1 ஸ்பூன் சர்க்கரை போடணும். இது எல்லாத்தையும் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி நம்ம மாவாக பிசையணும். ஃபஸ்ட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு தான் நம்ம தண்ணி ஊற்றணும். பாருங்கள், தண்ணி நம்ம தேவையான அளவு ஊற்றணும், மொத்தமாக ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் பிசைஞ்சு அதை சாஃப்டான கன்சிஸ்டன்சி கொண்டு வரணும். இப்போ நான் கடைசியாக எண்ணெய் ஊற்ற போகிறேன். எண்ணெய் ஊற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா பிசையணும். நம்ம அழுத்தி அழுத்தி பிசைஞ்சோம்னா இந்தளவுக்கு நமக்கு சாஃப்டான மாவு கிடச்சிரும். இப்போ நம்ம இதை உடனே யூஸ் பண்ண முடியாது. ஒரு அரை மணி நேரம் இதை ஊற வைக்கணும். நம்ம கொஞ்சம் எண்ணெய் தடவி இதை கொஞ்சம் ஊற வைக்கணும். நான் அரை மணி நேரம் கழித்து பார்க்குறேன். பாருங்கள், நல்லா செட் ஆகிடுச்சு, ரொம்ப சாஃப்டாகிடுச்சு மாவு. இப்போ நம்ம இது வந்து உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். நமக்கு எந்த சைஸ்க்கு புரோட்டா வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் சோக் பண்ணணும். ஸோ இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் நம்ம இது வந்து சோக் பண்ணி வைக்கலாம் எண்ணெயிலேயே. இப்படி நம்ம ஊற வச்சு பண்ணால் தான் நமக்கு வந்து புரோட்டா நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இங்கே பாருங்கள், திரும்ப நான் ஊற வச்சு எவ்வளோ சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்தளவுக்கு நம்ம ஊற வச்சா தான் புரோட்டா ரொம்ப அழகாக வரும், சாஃப்டாக இருக்கும் புரோட்டா. இப்போ நம்ம கீழே கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்படி இழுத்து பண்ணோம்னா அது நல்லா ஊறினதுனால நல்லா மெல்லிஸாக வரும் புரோட்டா. பாருங்கள், இந்தளவு அடிச்சு எடுத்தனாலே நல்லா மெல்லிஸ் லேயராக கிடச்சிரும் நமக்கு. இப்போ நான் இதை லேயர் போடுறதுக்கு நான் கட் பண்ண போகிறேன். கட் பண்ணி நம்ம ஒன்றா சேர்த்து ரவுண்டாகி நம்ம புரோட்டா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு நல்லா லேயர் அழகாக இருக்கும், உள்ளேயும் நல்லா வேகும். ஸோ அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன். நம்ம இந்த மெத்தடில் பண்ணோம்னா கடையில் கிடைக்கிற அதே ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். கடையில் சாப்பிட்ற மாதிரியே தான் இந்த புரோட்டா டேஸ்ட்டும் இருந்துச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து சுட ஆரம்பிச்சிடலாம். 2 பக்கமும் ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து வேக வச்சுருவோம். இது கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் தேவைப்படும், ஏன்னா புரோட்டான்றதுனால அப்போ தான் உள்ளே நல்லா வேகும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியும் கூட. கடையில் எந்த மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாதனால வீட்டிலே நம்ம செஞ்சுட்டோம்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நான் அப்படியே எல்லா புரோட்டாவும் செஞ்சுட்டேன். இப்போ வந்து நம்ம இதை 2 பக்கமும் அடிக்கணும், அப்போ தான் வந்து லேயர் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி அடித்தா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகும் புரோட்டா. இப்போ புரோட்டா ரெடி ஆகிடுச்சு. ஹோட்டலில் கிடைக்கிற இலை புரோட்டாவில் வந்து கொஞ்சம் கிரேவியெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. அதே டெக்னிக் தான் நானும் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த புரோட்டாலாம் நல்லா பிச்சு